Morning aspirants, today's news. First news, petrol, diesel, excise duty cut, price won't change. So news என்ன அப்படின்னா crude oil price ரைஸ் ஆனதுனால அதோட எஃபெக்ட் கன்சியூமர்ஸ் மேல விழக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு எப்பயுமே லெவி பண்ற டியூட்டிஸ் எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணிருக்காங்க. கட் பண்ணதுனால ரைஸ் ஆக வேண்டிய பிரைஸ் ரைஸ் ஆகாம இருக்கு. அதுதான் நியூஸ். என்னன்னா பெட்ரோல் டீசலோட எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது ஒரு ஒரு கம்பெனி மேல போடுற டியூட்டி. ஸோ அந்த டியூட்டியை கட் பண்ணிருக்காங்க. அதான் நியூஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டியூட்டி கட்டு பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு 10 rupees கட்டு. டீசல் டியூட்டிக்கு 0 அண்ட் பெட்ரோல் டியூட்டி 3. அண்ட் இதனால நெட் ரெவன்யூ லாஸ், ஒட்டுமொத்தமா ரெவன்யூ லாஸ் எவ்வளவுனா 5,500. ஆக்சுவலா இது 7,000 crores வர வேண்டியது. அடிஷனலா நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்காக இன்னொரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி அதனால 2,400 crore பர் டே அப்சார்ப். எப்படி சொல்றது, ரெவன்யூ வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி நம்ம மேல போட வேண்டியதா போச்சு. நம்ம எப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம், பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு டேர்ம்ஸ், அந்த டேர்மை நம்ம செட்டில் பண்றோம். அப்படி பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னன்னா பெட்ரோலுக்கு 26 per liter, டீசலுக்கு 81 per liter. ஏன்னா டீசல் தான் வந்து அதிகப்படியா நம்ம குவான்டிட்டி வைஸ்ல பெட்ரோலோட டீசல் தான் நம்ம அதிகமா செல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதோட பிரைஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? இல்ல பிரைவேட்ல நயாரா அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. அந்த கம்பெனி ரைஸ் பண்ணிருக்கிறது பெட்ரோலுக்கு 3 அண்ட் டீசலுக்கு 5. ஆக்சுவல் ரேட்டை விட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது. ஸோ எக்ஸ்போர்ட் டியூட்டி ஹை. எதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி ஹையா இருக்கிறது? இப்போ ஆக்சுவலா 7,000 crores ஒட்டு மொத்தமா நமக்கு லாஸ். எதனாலனா எக்ஸைஸ் டியூட்டியை நம்ம பே பண்றதுனால ஓஎம்சிக்கு. அதுல 1,500 crores இதுல காம்பன்சேட் பண்றோம்னா இந்தியாவில இருந்து டீசல் அண்ட் ஏடிஎஃப் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், ஏரோப்ளைன்ஸ் ஜெட்ஸுக்காக யூஸ் பண்ற ஃபியூல், இந்த 2 ஃபியூலையும் எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்ம டியூட்டி போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வர்ற பொருள்ல எக்ஸைஸ் டியூட்டியை போட்டு நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்றதை நம்ம கட் பண்றதுனால இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அதுவும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பண்றதுதான். ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் ஆக வேண்டிய ப்ராடக்ட்டுக்கு ஒரு டியூட்டி, அடிஷனல் டியூட்டியா போட்டு இந்த 1,500 crores நம்ம காம்பன்சேட் பண்ணிருக்கோம். ஸோ பிலிம்ஸ் ஆங்கிள் எக்ஸைஸ் டியூட்டினா என்ன, மற்ற இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதோட எது மாதிரி லெவி பண்ணாங்க, ஆன் வாட் கண்டிஷன் இட் வில் பி லெவிட், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி இட் இஸ் லெவிட் பை த யூனியன் கவர்மெண்ட். எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியலை பினிஷ்டு ப்ராடக்டா மாத்தக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதுதான் அந்த ப்ராசஸ் மேல லெவி பண்றதுதான் எக்ஸைஸ் டியூட்டி. அப்படி க்ரூட் ஆயில் டு பெட்ரோல் ஆர் டீசல் ஆர் எல்பிஜி இந்த ரிஃபைனிங் பண்றதுனால அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் மேல லெவி பண்றதுதான் எக்ஸைஸ் டியூட்டி லெவி பை யூனியன் கவர்மெண்ட். கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றோம். அந்த க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு டியூட்டி, கன்வெர்ட்டிங் ஃப்ரம் த க்ரூட் ஆயில் டு த அவுட்புட் ப்ராடக்ட் சச் அஸ் பெட்ரோல், டீசல், கெரோசின், எல்பிஜி, பாலிமர். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்றதுக்காக ஒரு ப்ராசஸ் நடக்கிறது, ஒரு டியூட்டி, அதுதான் எக்ஸைஸ் டியூட்டி. அடுத்து விண்ட்ஃபால் டாக்ஸ் அப்படிங்கிறது இஃப் அட் ஆல் எ மார்க்கெட்டிங் கம்பெனி இஸ் கெய்னிங் மச், ஒரு லிமிட்டுக்கு மேல ரொம்ப அதிகமா கெயின் பண்றாங்க, ப்ராஃபிட் கெயின் பண்றாங்கன்னா they are obliged to pay some amount as a tax to the government. அந்த சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த அமௌண்ட் தான் வந்து விண்ட்ஃபால் டாக்ஸ். ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல ரொம்ப அதிகமா இருக்கு, அது அந்த லிமிட் மேல மட்டும் தான் போடுறது, அந்த லிமிட் மேல மட்டும் போடுறது தான் இந்த விண்ட்ஃபால் டாக்ஸ். அடுத்து வேட்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ற டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ். இது ஆக்சுவலா இந்த வேட்ங்கிறது கன்சியூமர் கிட்ட இருந்து
பம்ப்ஸ், லோக்கல் பம்ப்ஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி வாங்கிப்பாங்க. அந்த அந்த காஸ்ட்டை அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஆனா பர்டன் இட் இஸ் ஃபாலிங் ஆன் த கன்சியூமர்ஸ். இது வேட்டோட சிறப்பம்சம். ஆல்மோஸ்ட் ஆல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆர் டாக்ஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ் இது முக்கியம். Second news, 5 killed as avalanche strikes Zojila Pass. So, இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸ்ல மேஜர் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் அண்டர் த வல்னரபிள் சிச்சுவேஷன் ஆஃப் அவலான்ச்சி, லேண்ட்ஸ்லைட் இந்த மாதிரியால. ஸோ அதுல எஸ்டர்டே நடந்த ஜொஜிலா பாஸ்ல ஒரு அவலான்ச், அதுல 5 மெம்பர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது which are all the passes in the Himalayan belt are vulnerable அப்படி பார்க்கணும். And what are the organization is going to mitigate this natural effect அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்ல வெதரிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ்ல தொடர்ந்து சன்லைட்டு, கோல்ட்னஸ் இது ரெண்டுமே தொடர்ந்து ஒரு ராக் மேல பட்டிருந்தா இந்த ராக் வில் டிட்டோரியேட். அதுதான் இந்த வெதரிங். அதே மாதிரி ப்ராசஸ்ல பிரைட் சன்லைட் வந்து அந்த பனிக்கட்டி மேல தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தா இட் மைட் மெல்ட் அண்ட் கெட் ஸ்லைடட். அதுதான் அவலான்ச். இம்பாக்ட் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ஸ்னோ பரிட் இன் த வெஹிக்கிள் அண்ட் லீட்ஸ் டு த டெத். இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ரெஸ்கியூ அண்ட் அபிஷியல் ரெஸ்பான்ஸ். ரெஸ்கியூ இது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு இம்பார்ட்டன்டான லொகேஷன். அது ஒரு லிமிட்டுக்கு மேல ஹைட்ல இருக்கிற லொகேஷன். ஸோ ஆக்சுவல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸுக்கு முன்னாடி பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் லையபிள் டு மிடிகேட் திஸ் மெஷர். அவங்க தான் போய் முதல்ல ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆபரேஷன் போவாங்க. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் தே ஹேவ் ஸ்பெஷலி ட்ரெயின்ட் அண்டர் த வெப்பன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல தான் இவங்க எல்லாம் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த அவலான்ச்சை ஃபேஸ் பண்ற போறது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அனுப்புற டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அல்ல, அனுப்புறது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஸோ ஹைலி அவலான்ச் ப்ரோன் ப்ராசஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம பிலிம்ஸ் ஆங்கிள் கொஷின்ஸை நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்ல மோஸ்ட் வல்னரபிள் டு லீனியன் வல்னரபிள் கேட்கலாம், அண்ட் விச் பாஸ் லைஸ் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம். தொடர்ந்து இந்த அவலான்சஸ் பத்தி, பாசஸ் பத்தி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இப்ப நடந்தது ஜொஜிலா, which was lies between the Ladakh and Leh and Jammu and Kashmir. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ஒன் ஆஃப் த India's most avalanche prone process, heavy snowfall plus steep slope. ஒரு இடத்துல அவலான்ச் நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அப்படி சொச்சிலாவில் நடக்கிற ரீசன் என்னன்னா ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப், ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப். இப்போ ஒரு ஹில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீப் ஸ்லோப் ஸ்டீப் தான், பட் ஆனா அந்த அளவுக்கு இல்ல, கிரடேஷன் வந்து கம்மி. அதே நல்லா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்லீப்பா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அவலான்ச் ப்ரோன் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோப்ல இருக்கிறது தான் இந்த சுச்சிலா. அந்த ரோத்தாங்கிறது இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது. மணலி டு லே, லாஹுல் ஸ்பித்தி இந்த ஏரியாவில் போகிறது. இதுவும் ஒரு அவலான்ச் ப்ரோன் ஏரியா. அண்ட் பராலாச்சாலா ஆக்சுவலா இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறது. சங்லா, கார்தும்லா எல்லா பாசஸும் எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து அவலான்ச் ப்ரோன் அதிகமா இருக்கிறது, அதிகமா வல்னரபிள். அடுத்து மாடரேட் பேஸ், அந்த அளவுக்கு வல்னரபிள் இல்ல. லேண்ட்ஸ்லைட் வந்து எப்பயாச்சும் அக்கர் ஆகுது. அந்த மாதிரி இடம் எதுனா நத்துலா, ஜெலிப்லா. நத்துலா, ஜெலிப்லா ரெண்டுமே வந்து சிக்கிம்ல இருக்கிற பாசஸ். கான்செப்ட் ஓரியன்டா பிரிலிம்ஸ்ல கொஸ்டின் இருக்கும் அப்படின்றதுனால வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் மோர் ப்ரோன் டு, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கிறது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஏரியாவில் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹெவி விண்டர் அண்ட் ஹைட் போக போக என்ன ஆகும், ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக கோல்டு அதிகமாகும், ஸ்னோஃபால் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் மெயின் ரீசன். அடுத்து ஸ்டீப் ஸ்லோப், இது ரெண்டுமே இருக்கிறது எங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் இந்த ஏரியாவில் தான். ஸோ ஒரு மேப், இந்த மேப்ல
ஃபர்ஸ்ட் மேப்பை எப்படி படிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் அந்த டாப் இருக்கிறது கார்துங்லா, அடுத்தது தங்லாங்லா, சங்லா, பராச்சாலா. ஸோ இது எல்லாமே இருக்கிறது எங்க? லே லடாக் ரீஜியன்ல. இது இந்த இந்த பாசஸ நார்த் டு சவுத் கேட்கலாம், இல்ல சவுத் டு நார்த் கேட்கலாம், இல்ல ஜொச்சிலா பாஸ பாயிண்ட் பண்ணி திஸ் தங்லாங் லா பாஸ் லொகேட்டட் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் டு த அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இன்பில்ட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து இந்த கிரே ஷேட் அதிகமா இருக்கோ, ஆரஞ்ச் ஷேட் அதிகமா இருக்கோ, இதுதான் தீஸ் ஆர் மோர் ப்ரோன் டு த அவலான்ச். சோ அப்படி இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எல்லாம் ரொம்ப ப்ரோனு, இங்க மாடரேட்டா இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஸ்டின் நிறைய டைம்ல பாசஸ் கொடுத்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இங்க இருக்கிற பாசஸ்லாம் ஒரே ஸ்லாங்ல இருக்கும், லாங், ஷா, லா இப்படி இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ்ல பாருங்க பொம்டிலா அப்படின்னு இருக்கும், சீலா, நத்துலா அப்படிங்கிறது எப்பயுமே சிக்கிமுக்கும் நமக்கும் ஒரு ஒரு டென்ஷனான இடம். ஸோ இந்த இடமும் மேப்ல தெரிஞ்சுக்கணும். மேப்பை மறுபடியும் போட்டு பாருங்க, அப்பதான் மைண்ட்ல நிற்கும். தேர்ட் நியூஸ், ட்ரேட் டீல் வித் இந்தியா நாட் ஃபார் ஆஃப் பட் ஸ்டில் ஹேஸ் கேப்ஸ். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் டீல் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரேட் டீல் சைன் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் த டேர்ம்ஸ் அண்டர் த ட்ரேட் டீல் ஆர் அண்டர் நெகோசியேஷன். ஸோ அந்த நெகோசியேஷன்ல தே ஆர் கெப்டிங் த பாயிண்ட் ஆஃப் பல்சஸ். அந்த பல்சஸை கான்ட்ராஸ்ட் பண்றாங்க. ஏன் பல்சஸை கான்ட்ராஸ்ட் பண்றாங்க? பல்சஸோட டிமாண்ட் இந்தியாவில் அதிகமா, யூஎஸ்ல அதிகமா? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் த பல்சஸ் டு க்ரோ அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும் ப்ரிலிம்ஸ் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் பல்சஸ். இந்தியாவில் there is a big market, huge market for the pulses, but the actual production of pulses in India is less comparatively to the other countries. அப்போ US might think it can flood its own product in the India அப்படிங்கறத பாயிண்ட் பண்ணி தான் பல்சஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. எங்க? அந்த ட்ரேட் டீல்ல. ஆனா இந்தியன் ஃபார்மர்ஸ், if the US low cost pulses flooded in Indian marketல, our farmers will lose market and lost revenue. ஸோ இதனால இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷன். யூஎஸ் மார்க்கெட் வந்து யூஎஸ் வந்து ட்ரைங் டு ஆக்சஸ் இந்தியாஸ் மார்க்கெட். இந்தியாவோட பொசிஷன் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் இம்போர்ட்டர் ஆஃப் பல்ஸ். ஆல்ரெடி வி ஆர் இம்போர்ட்டிங் பல்சஸ் ஃப்ரம் த வேரியஸ் கண்ட்ரிஸ். அதுல யூஎஸும் உண்டு. என்ன இஷ்யூனா, இப்போ ஆக்சுவலா ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரைசஸை விட இன்னும் ரேட் கம்மியா யார் வரும்? யூஎஸோட பல்சஸ் வரும். பிகாஸ் ஆஃப்டர் த ட்ரேட் டீல் வாஸ் சைன், அவர் டாரிஃப் வில் பி ரெடியூஸ்ட். யூஎஸ்ல இருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ள வருதுன்னா டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த டாரிஃபை ரெடியூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அப்ப ஆக்சுவல் ரேட்டை வந்து இன்னும் குறைக்கிற மாதிரி ஆயிடும், which is very dangerous to the Indian farmers. Major pulses which we are consuming, என்ன பல்சஸ்னா கிராம், துர், உருத், மூங், லென்டில்ஸ். இது எல்லாம் மேஜரா இந்தியாவில் கன்சியூம் பண்ற பல்சஸ் டைப். மேஜர் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இந்தியாவில் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் பல்சஸ் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம் தான். பல்சஸ் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் யான் பவுல்னு சொல்றாங்க இல்லையா, கோயம்புத்தூர் ரீஜியனை யான் பவுல்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மத்திய பிரதேச பல்ஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ பல்ஸ் பவுல் ஆஃப் இந்தியா எதுனா மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா மேஜர் pulses producing state. So climatic condition which is needed for the pulses to grow 20 degree to 30 degree Celsius. Rainfall must be 25 to 70 centimeter rainfall. அதுக்கு அதிகமா வந்தாலும் the crop would be damaged and less வந்துச்சு அப்படின்னா it will not grow. So இதான் situation. அடுத்து ராபி பல்சஸ், கிராம், லென்டில்ஸ் இதெல்லாம் டைப்ஸ் உள்ள இருக்கிறது. இட்ஸ் a ராபி பல்ஸ், காரிஃப் பல்சஸ். பல்சஸ்னா இட் வில் இன்க்ளூட் போத் ராபி அண்ட் காரிஃப் சீசன் பல்சஸ். அதுல ராபில இருக்கிறது கிராம், லிண்டில்ஸ், காரிஃப்ல இருக்கிறது துர், மூங், உரத். வை பல்சஸ் மேட்டர்? ஏன் அப்படின்னா the cropping pattern and growing the quantity of pulses in India is not certain. அப்போ ஒரு டைம்ல அதிகமா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு. ரீசன் என்னன்னா மேஜர் ஆஃப் த ஏரியா வேர் கவர்ட் அண்டர் ரெயின்ஃபெட். ஸோ ப்ராப்பரான இரிகேஷன் ப்ராசஸ் இல்ல, மான்சூன் அதிகமா ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி irregularities த ப்ரொடக்ஷன் ஆஃப் பல்சஸ் இன் இந்தியா இஸ் கன்சிடரபிளி
compared to the other countries. Okay, and rich in protein, often grown as a intercrop or mixed crop. So single crop monocrop wheat grow பண்றதை விட இந்த மாதிரி மல்டிபிள் கிராப்ஸ் grow பண்ண வச்சோம்னா நமக்கு இன்னும் பெட்டர். பட் ஆனா அந்த சிச்சுவேஷன் வந்து கம்மி. India's why pulses are trade flashpoint. India வந்து it's actually a big buyer of pulses. US வந்து major supplier. India protects farmers. So நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி if at all US grown low cost pulses flood ஆச்சுன்னா our farmers will be affected. இதுதான் issue. So US is raising concern in WTO. It flags India is bypassing the actual rules of WTO அப்படிங்கிற பாயிண்ட் WTOல US ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. Next news. Amid conflict, India sends out invites for key BRICS meeting. So BRICS அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மீட்டிங் which will be held every year. ரெண்டு பார்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் மீட்டிங் செப்டம்பர்லனா ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ இப்போ பட்டால் ரஷ்யா வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். ரஷ்யா இஸ் ஆக்சுவல் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இந்த இயர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க பிரிக்ஸ் மீட்டிங்னா ரஷ்யாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் பிரைமரியா ஒரு மீட்டிங் ஹெல்ப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து ஆக்சுவல் மீட்டிங் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெட் பண்ண போற ஒரு பிரைமரி மீட்டிங் வந்து இந்தியாவில் ஆர்கனைஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைம்ல இந்த ஆர்கனைஸ் பண்ண போற டைம்ல ஆக்சுவலா மிடில் ஈஸ்ட்ல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூஸை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமா, இல்ல சம் ஸ்டேட்மெண்ட் வுட் அரைஸ் இன் த பிரிக்ஸ் ஃபோரம். ஸோ இட் இஸ் crucial ஃபார் பிலிம்ஸ். ஸோ பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ், சாரிப்பா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டேன், ஃபாரின் மினிஸ்டர்ஸ். பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ண போறாங்க 18th பிரிக்ஸ் சமிட். செப்டம்பர்ல ஆக்சுவல் மீட்டிங் செப்டம்பர்ல நடக்க போகுது. ஸோ கன்சர்ஸ் சேலஞ்ச். ஸோ இஷ்யூ என்னன்னா இப்போ பிரிக்ஸ்ல ரெண்டு மேஜர் கண்ட்ரிஸ் விச் ஆர் இன்வால்விங் இன் த ஃபைட் இன் த மிடில் ஈஸ்ட்ல UAE அண்ட் ஈரான். தீஸ் போத் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ தேர் மைட் ஆக்வர்ட் சிச்சுவேஷன் கேன் அரைஸ் இன் த ஃபோரம். ஓகேவா, கன்சஸ் வருமா? ஸோ இந்த பிரிக்ஸ் ஃபோரமே கூட ஒரு மீடியேஷன் சேனலா வச்சு இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சுச்சுவேஷன் ஜூன் 2025ல அரைஸ் ஆச்சு. அந்த டைம்ல இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வேர் அட்டாக், தே போத் அட்டாக்டு ஈரான். ஸோ அதை கண்டெம் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஜூன் 2025ல நடந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த மீட்டிங் ஹெல்ப் பண்ணது யாருன்னா பிரேசில். லைக் தட் இந்த டைம்ல நடக்க போற மீட்டிங்ல they might have chance to get the same like condemn statement against the war or any of the party. So அது முக்கியமாக கருதப்படும். இந்தியாவோட சேலஞ்ச் டிஃபரிங் ஒப்பீனியன்ஸ் இருக்கிற ரெண்டு பேர் டீம் இருக்கிறத ஒரே நேரத்துல மீட் பண்ண வச்சு அதை சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் அபவுட் பிரிக்ஸ். இட்ஸ் மெம்பர் ஒரிஜினல் மெம்பர்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் இருக்கலாம், பிரிக்ஸ் அண்ட் பிரிக்ஸ் பிளஸ் மெம்பர்ஸ். பிரிக்ஸ் மெம்பர்ஸ் யாருன்னா பிரேசில், ரஷ்யா, India, China and South Africa, and new members they were added after the creation of BRICS. அப்படி ஆட் பண்ணப்பட்டவங்க யாருன்னா சவுதி அரேபியா, UAE, ஈரான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா. ஸோ இந்த UAE and ஈரான் these were main opponents in the field. சவுதியும் இருக்காங்க, பட் ஆனா UAE வந்து மேஜர் அஃபெக்டட் பை ஈரான்ஸ் அட்டாக். ஓகேவா, இதுல இன்னொரு பிலிம்ஸ் ஆங்கிள் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா the power would be same for both BRICS and BRICS plus member. BRICS plus members ஏன் மேட்டர்ஸ் அப்படின்னா எனர்ஜி பவர் ஹவுஸ். மேஜரா அதுல இருக்கிற மெம்பர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆயில் சப்ளை வச்சிருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ், UAE, சவுதி, ஈரான், எத்தியோப்பியா, எல்லா நாடுகளுமே. ஸோ it does matters if at all these BRICS plus countries state a statement or convey a message. நெக்ஸ்ட் கிரேட்டர் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா மேஜரான பாப்புலேஷன் ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கிறதுனால தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் எனி அதர் கண்ட்ரிஸ். மல்டிபோலார் வேர்ல்ட்ல திஸ் பிரிக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட்டட் அ நியூ பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இட் மைட் ஹெல்ப் ஃபார் த பாவர்ட்டி எராடிகேஷனா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு growthக்காக இருக்கலாம். ஸோ இட் கேன் மேக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கண்ட்ரிஸ் விச் ரிலையிங் ஆன் த பிரிக்ஸ் பிளஸ்.
ஸோ இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆன் பிரிக்ஸ். சேலஞ்சஸ் என்னன்னா பிரிக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபர்தரா மெம்பர்ஸ் இருக்கிறதுனால there is a challenge of creating a single point arise out of the board. அப்ப அந்த சிங்கிள் பாயிண்ட் அரைஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் லெஸ் கொகேஷன். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்தியாவும் சைனாவும் ரைவல்ரி, ஈரானும் சவுதியும் டென்ஷன் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் வராது, ஏன்னா ரைவல்ரி அதிகமா இருக்கு. ஓகேவா? பிரிலிம்ஸ் ட்ராப். இதுல கொஸ்டின் எப்படி கேட்க முடியும்னா பிரிக்ஸ் பிளஸ் இஸ் நாட் அ செப்பரேட் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். பிரிக்ஸ்க்கு உள்ளே தான் இன்பில்ட் தான், நாட் அ செப்பரேட் ஆர்கனைசேஷன். எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் ஆஃப் பிரிக்ஸ், இந்த பிரிக்ஸ் பிளஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மார்க் கொஸ்டின். Discuss the significance of pulses in India-US trade talks. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஏன் பல்சஸ் குரூஷியல் பிளேயர்ஸ் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னக்குள்ள நம்ம அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் லோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் இன் கான்ட்ரிபியூஷன் ஃபார் பல்சஸ் இதெல்லாம் நோட் பண்ணணும். ஹவு டஸ் த பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஷேப் இந்தியாஸ் நெகோசியேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல அவங்க மீன் பண்றது என்னன்னா என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டிஸ் எப்படி பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அண்ட் தே ஹவு வில் இன்ஃப்ளூயன்ஸ் த இந்தியா டு மேக் பாயிண்ட்ஸ் ஃபார் த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டாக்ஸ் அப்படிங்கிறத கோட் பண்ணணும். அண்ட் வே ஃபார்வர்ட் எழுதி 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி கொடுங்க. போட்டோ எடுத்து கமெண்ட் அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பாக திருப்பி தருவோம். தேங்க்யூ.